அன்புக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லா பொண்ணுங்க போய் கல்யாணம் பண்ணி காலி பொண்ணு கேட்டனா எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அவ சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப தோணுது அவ சொன்னது கரெக்டா தான் இருக்கும்னு. இப்படி கேட்கணும். வர வீட்டுக்கு போ. நம்ம வீட்டு மேடையில எல்லாம் உட்காருவோம்ல, வீட்டு தலை சொல்லும்போது கேட்டுருக்கலாங்கிற என்னோட ஒப்பீனியன். உட்காருங்க. தோத்துக்கிட்டே இருக்கேடா, ஜெயிக்கிறேன். வணக்கம் மை டே ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 14 அண்ட் எபிசோட் 15 ரிவ்யூ தான். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தீபாவளியை நல்லா சேஃபா ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி நண்பா. சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதியோட என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இந்த வாட்டி தீபாவளி அப்படிங்கிறதுனால நம்ம எடுத்த உடனே பிரச்சனைக்குள்ள போவேனா, சில கியூட்டான திங்ஸ்லாம் இருக்கு, முதல்ல அதை டீல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போனோடனே வினோத் கிட்ட கேட்டாப்ல, வீட்டில் இத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆள் கூட தான் பிரச்சனை இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நீங்க வேற சார், அந்த மனுஷன் நைட்டெல்லாம் கொரட்டை விட்டு என்ன வீடு ஃபுல்லா அலைய விடுறாரு சார், அது மட்டுமா நடுராத்திரில எழுப்பி விட்டு ராசி பலன்லாம் சொல்ல சொல்றாரு, கல்யாணம் ஆகுமாலாம் கேட்கிறாரு சார், நான் என்ன அவங்க அப்பாவா சார் எல்லாம் கேட்டிருந்தாரு. தனுஷ் ராசி, நான் அவங்க அப்பாவா சார், என்ன வந்து பொண்ணு பார்க்க சொல்றாரு. அப்ப விஜய் சேதுபதி சரி ரைட் அதெல்லாம் கொடுங்க, அவருடைய நடிப்பை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் நீங்க வீட்டுல ஒரு ஸ்விமிங் பூல் கட்டி விட்டுருக்கீங்களா, அதுக்கு பதிலாக கிணறு மட்டும் இருந்துச்சுன்னா 6 பேர் குதிச்சு செத்து போயிருப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீக் டேஸ்ல மட்டும் இல்ல வீக்கெண்ட்லி வினோத் திவாகரை வச்சு தரமா செய்ய ஆரம்பிச்சுட்டாப்ல. ஸ்விம்மிங் பூல் தவற வச்சு கிணறு இருந்தா 6 பேர் இறந்துருப்போம் உள்ள வந்து. அண்ட் கடைசியா எல்லாத்துக்கும் வினோத்னு சொல்லி சொல்றாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஆமா சார் பிரவீனா இருந்தாலும் வினோத்ங்கிறாப்ல, அன்னைக்கு எஃப்ஜே பத்தி ஏதோ ஒன்று சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப என்கிட்டயே வந்துட்டு எஃப்ஜேக்கு பதிலாக உங்க பேரை சொல்லிட்டேன் சார் அப்படின்னு என்கிட்டயே சொல்றாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எஃப்ஜே தான் சொல்ல போறேன், இங்க வந்து சாரி சார் உங்க பேரை சொல்லிட்டேன் அவர் வந்து. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த சீசன்ல எது சுவாரஸ்யமா இருக்குதோ இல்லையோ, வினோத்தும் திவாகரும் போட்டுக்கக்கூடிய அந்த சீரியஸான சண்டை இருக்கு பாத்தீங்களா, அது பார்க்கும்போது தான் பயங்கர காமெடியாவும் குபீர் சிரிப்புலாம் வருது. சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணாலே இவங்க 2 பேர் தான் முழுசாவே வராங்க. அதுலயும் வினோத் திவாகரை வச்சு செய்யறது தான் ஃபுல்லாவே ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா ஹிந்தி பிக் பாஸ்லாம் என்னடா பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் மீம் வேற. அதுல ஹிந்தியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையனும் பொண்ணு கண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே கட் பண்ணி தமிழுக்கு வந்தா வினோத்தும் திவாகரும் முறைச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அதை போட்டு இருக்காங்க. எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல், தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க 2 பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல். என்ன குறுகுறுன்னு பாக்குற? விஜய் சேதுபதி என்ன பண்ணாப்ல, அந்த மீமியை எடுத்து உள்ள சொல்லி அது வெளியே வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம உங்க 2 பேருடைய காம்போ பிரமாதமா இருக்கு, அதுலயும் வினோத் உங்களுடைய டைமிங்லாம் சூப்பரா இருக்கு, இதே மாதிரி ஆடுங்க, நல்லா ஃப்ரீயா ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத்துக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷனே கொடுத்துட்டாப்ல. உங்க காம்பினேஷன் பார்க்க நல்லா தான் இருக்கு, உங்க டைமிங் ரொம்ப நல்லா இருக்கு வினோத். அண்ட் அதுக்கப்புறமா விக்ரம், பிரவீன் ராஜ் அண்ட் சபரி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல இவங்க 3 பேருமே இந்த வீட்டுடைய எலியா, இந்த 3 எலிகள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற எலிகளை பத்தி ரூமர்ஸ் பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாங்க. ஓகே, நாட் பேட், ரொம்ப பிரமாதமா இல்ல அப்படினாலும் ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. நாம தான் இப்படி துப்பி பேசணும் போனா அங்க போனா. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே நம்ம திவாகர் என்ன பண்ணாப்ல, வினோத் கிட்ட போயிட்டாப்ல, நம்ம காம்போ பயங்கரமா இருக்குதாப்ல, அதுல எந்த சீனே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்ல. இல்லப்பா நம்ம நிறைய சண்டை போட்டிருக்கோம், அதுல எதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி வினோத் ஒரு பக்கம் சொன்ன உடனே காம்போ சூப்பராம்லன்னு சொல்லிட்டு 4 மணி நேரத்துக்கு கக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல திவாகர். வினோத் பாக்குறாரு, இந்த தர்பூசணி எதுக்கு இப்ப குலுங்கி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் சொரிஞ்சிட்டாப்ல. சோ இதுல இருந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு பக்கம் வெளியே வைரலா போயிட்டு இருக்கிற விஷயத்த உள்ள எடுத்து சொல்லி விட்டாப்ல. ஆனா இதுக்கப்புறம் அது ஆர்கானிக்கா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது தான் தெரியாது. ஏன்னா அதை யாருக்கிட்ட சொல்றோம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. திவாகர் எப்படி எடுத்துப்பாப்ல அப்படின்னா, ஓ அப்ப வினோத் கூட சேர்ந்து போடுற சண்டைலாம் சூப்பரா இருக்கா, அப்ப வாலண்டராவே சண்டை போடுவோம், வானே இந்த கேமரா பண்ணிட்டு ஒரு சண்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக்கா கிரியேட் பண்ணக்கூடிய சண்டையை இதுக்கப்புறம் வாலண்டரா கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த யதார்த்தமான கண்டென்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது இல்லாம போயிடும். சோ ஃபன்னு கொஞ்சம் கம்மியாயிரும்.
சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறமா துஷாருடைய போன வீக் கேப்டன்ஷிப் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. நீங்க தானே போன வாரத்துல வீட்டு தெரியல யார் யார் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல யார் வந்து சிறந்து விளங்கினா அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குக்கிங்ல வந்து எஃப்ஜே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. வெசல் வாஷிங்ல வந்து அப்சரா இருந்தாங்க. ஹவுஸ் கிளீனிங் டீமை பொறுத்த வரைக்கும் பிரவீன் ராஜ் எல்லாம் கலக்கிட்டாப்ல. பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் விக்ரம் நல்லா பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் நீங்க உட்காருங்க, இப்போ இவர் சொன்னது கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி மற்ற ஹவுஸ்மேட்ஸை கேட்ட உடனே பார்வதி மே ஐ கம் இன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு குக்கிங்கை பத்தி பேசுறாங்க சார், ஆனா குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கலையரசன் நிறைய பண்றாப்ல, ஆனா அது வெளியே தெரிய மாட்டேது சார். அது எப்படி அவர் குக்கிங் பண்ணி வெளியே தெரிய மாட்டேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா ஆமா சார் அவர் ஓவர் ஷேடோ பண்ணிடுறாங்களா. ஓவர் ஷேடோ பண்றோன்னு யார் சொன்னா? அவரே தான் சார் என்கிட்ட சொன்னாரு. அவரே உங்ககிட்ட சொல்றதுக்கு அவரே இப்போ சொல்லிடலாமே, கலையரசன் நீங்களே எஞ்சி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்ல சார் நான் தான் சார் சோத்தெல்லாம் வடிச்சு எடுத்து வைப்பேன், ஆனா கடைசியில் ஏன் பேர் வராது, மற்றவங்க யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சபரி கையில இருந்து இந்த கரண்டியை வாங்குறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், யாராச்சும் ஸ்பெஷலா வந்து என்கிட்ட செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா மட்டும் தான் அந்த கரண்டி என் கைக்கே வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் கொண்டு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல சொல்லிட்டு இருந்தாப்புல. இதுக்கு முன்னாடி பார்வதி கிட்ட மட்டும் தனியா ஷேர் பண்ணிருக்காங்க, தவிர்த்து எங்கேயுமே பொது இடத்துல ஷேர் பண்ணது இல்லையா. சோ அதனால விஜய் சேதுபதி கேட்டாப்ல இதெல்லாம் நீங்க இங்க வந்து சொல்றீங்கல்ல, கேட்க வேண்டிய இடத்துல கேட்டிருக்கலாமே. இப்போ நான் கேட்கும்போது கூட நீங்க வாயை திறக்கவே இல்லை, பார்வதி சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்க வாயை திறக்கிறீங்க. இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஒரு பிரச்சனை வரும்போது வாயை திறந்து பேசுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி உட்கார வச்சாரு. அப்புறம் உங்களுக்கானதை நீங்க தானே பேசணும், நீங்க உட்காருங்க கலை. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சரி ரைட் அதை விடுங்க, வீட்டு பிரச்சனைகளை துஷார் எப்படி ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்குமே பார்வதி மேயே கமிங் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிடறாங்க. இப்போ என்னமா சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல சார் வீட்டில் வந்து ஒரு சோத்து பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைக்கு மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுக்கு மண்டே ஆட்டுறாங்க சார். அந்த பிரச்சனையில நான் மட்டும் தான் மாற்று கருத்து சொன்னேன், என் பிரச்சனை என்ன அப்படிங்கறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே துஷார்ட்ட கேட்டாப்ல அப்படியான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் மெஜாரிட்டி இப்படி அப்படிலாம் நான் பார்க்கல சார், எனக்கு எது சரி தப்புன்னு தான் சார் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பார்வதி என்ன சொல்றாங்க, இந்த கிச்சன்ல ஸ்லாப் மேல ஏறி உட்காராத அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு சார், எங்க வீட்டுல ஸ்லாப்ல தான் சரி உட்காந்துருப்பேன், அதெல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல ஏமா உங்க வீட்டுல நீ ஸ்லாப்ல ஏறி உட்காரலாம், எங்க வேணாலும் ஏறி உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா நீ வேற ஒரு வீட்டுக்கு வந்திருக்க, அங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய கம்ஃபர்டபிள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம யோசிக்கணும். இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எனக்கே நீ ஸ்லாப்ல ஏறி உட்கார்ந்தது தப்பு தான், மற்றவங்க சொல்ற பேச்சை கேட்டு போயிருக்கலாமோன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா. கடத்துல பார்வதி மூஞ்சில கரிய பூசி அமைச்சிட்டாரு. வீட்டு தலை சொல்லும்போது கேட்டுருக்கலாங்கிற என்னோட ஒப்பீனியன். உட்காருங்க. அந்த சோத்துல உப்பு போட்ட மேட்டர் இருக்கு பாத்தீங்களா, அது சுபிக்ஷா அண்ட் வியானா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கொண்டே வந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, துஷார் வந்து பார்வதி மேட்டருக்கு இவ்வளவு பேச்சு பேசினார் சார், ஆனா இந்த சோத்துல உப்பு போட்டதுக்கு அங்க போய் எதுவுமே கேட்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே துஷார் என்ன சொன்னாப்ல இல்ல சார் நான் போய் கேட்டேன், அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லப்பா நாங்க வந்து அவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணோம், அது மட்டும் இல்லாம சோத்துல உப்பு போட்டு சோத்தெல்லாம் ஒன்று நாங்க வேஸ்ட் பண்ணல, இதுல நாங்க வடவும் பண்ணிடுவோம், இது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார், அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குன்னு விட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி கேட்டாப்ல நீ அங்க கேப்டனா போனியா, யார் நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னு பார்க்க போனியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நீ ஒரு கேப்டன்னா ரெண்டு டீமுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எது சரி எது தப்புன்னு தானே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா சோத்துல யார் உப்பு போட்டதுன்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம கனியக்கா எஃப்ஜே அண்ட் சபரி இவங்க மூணு பேர் எஞ்சிருந்தாங்க. அப்போ வியானா ஒரு மேட்டர் ஒன்று சொன்னாங்க, அதாவது அன்னைக்கு ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் சோறை எடுத்து வச்சுட்டு அப்புறமா சாப்பிடலான்னு வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் சாப்பிட மறந்துட்டு அது வேஸ்டா போச்சு, அதுக்கு கனியக்கா அவ்வளோ பேச்சு பேசினாங்க, ஃபார்மர் ஒரு அரிசிக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா அது இதுன்னு பேசினாங்க, அதே கனியக்கா 10 பேர் சாப்பாடுல உப்பள்ளி போட்டு வேஸ்ட் பண்ணாங்க, அப்ப நாங்க போய் கேட்டா நாங்களாம் வேஸ்ட் பண்ணலையேன்னு சொல்றாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கனியக்கா கிட்ட கேட்டாங்க. அப்ப கனியக்கா என்ன சொல்றாங்க, இல்ல சார் அதாவது அவங்க வெளியே வர மாட்டாங்க, எங்களுடைய பசி என்னன்றது தெரிவிக்கிறதுக்கு தான் நாங்க அப்படி பண்ணோம், அது மட்டும் இல்லாம நாங்க வடவம் பண்ணிட்டோம் சார் அப்படிங்கிற மாதிரி அதே விஷயத்தை அவங்க மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா என்னதான் இதுக்கு வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலுமே சோத்துல உப்பள்ளி போட்டது தப்பு தானே, அதுக்கு விஜய் சேதுபதி நியாயமா ஒரு வார்னிங்கோ இல்ல இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லணும்ல, ஆனா அந்த மாதிரி எதுவுமே சொல்லாம அவங்க எல்லாருமே உட்கார வச்சுட்டு துஷார் இதை பத்தி நீ நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே துஷார் என்ன சொல்றாப்ல இப்போ சார் மத்த பிரச்சனை எப்படின்னு தெரியல, ஆனா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சொன்னதுக்கு தான் சார் நான் மண்டே ஆட்டணும்னு சொல்றேன். இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் வந்து மெஜாரிட்டி சொல்றேன் தான் சார் நான் பண்ணிருப்பேன் உண்மையா சொல்ல. அண்ட் விஜய் சேதுபதி துஷார் கிட்டயும் சொல்றாப்ல பார்வதிக்காக நீ எடுத்த டிசிஷன் வந்து கரெக்ட் தான், ஆனா இந்த மட்டும் நீ எடுத்த டிசிஷன் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு வந்து என்கிட்ட ஆன்சர் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே சரி ஓகே ஆன்சர் எல்லாம் உட்கார்ந்து அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாப். சரி அவங்கிட்ட ஆன்சர் இல்ல, அட்லீஸ்ட் உங்ககிட்ட ஒரு ஆன்சர் இருக்கும்ல, அந்த ஆன்சரையாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கனியாக்கா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாப்ல, சரி ரைட் இந்த சோத்துல உப்பு போட்டு அங்க வச்சுட்டு போனீங்கல்ல எதுக்கு வச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார் அவங்க வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தெரிஞ்சே வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓ அப்ப எலிக்கு வச்ச பொரியாது மாஸ்டர் பிளான் தான் சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காரு. மாஸ்டர் பிளானுங்க. உட்காருங்க உட்காருங்க. ஆக மொத்தத்தில் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இவர் கடுமையா நடந்துக்கணுமோ எதுக்கு திட்டணுமோ எதுக்கு வார்னிங் கொடுக்கணுமோ அதெல்லாம் லேசா ஜாலியா கேஷுவலா எடுத்துக்கிறாப்ல. ஒண்ணுமே இல்லாம ஒருத்தன் கொட்டாவி விட்டானா இந்திரி
என்ன கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன கையை தூக்க மாட்டேங்கிற, இதுக்கெல்லாம் எதுக்கு வந்த ஷோக்கு, சும்மா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் முடித்திட்டு இருக்காரு. இவரை புரிஞ்சிக்கவே முடியல. அப்ப எடுத்துன்னு போயிட்டு சாப்பிடும்போது சாவுங்க. இவனை புரிஞ்சிக்கிறவே முடியலையே முருகா, இவனை புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடியா கந்தா. இதுல திவாகர் இருந்துச்சு சார், அவங்க பேசுனதுலாம் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா குழப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அதை கிளாரிட்டியா கொடுக்குறேன் பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்தேன் சார். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அதாவது இவங்கெல்லாம் சாப்பாடு தரமாட்டேன்னு சொன்னாங்களா, அப்ப நான் பிக் பாஸ் வீட்டில் தான் சார் இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா இவங்கெல்லாம் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அதனால சோத்துல உப்பு போட்டாங்க சார். ஏன்னா எங்களுக்குலாம் பசிக்குமா இல்லை சார், நாங்களாம் காலையில எழுச்சிருவோம் சார் சொல்லிட்டு என்னென்னமோ கதை சொல்லிட்டு இருந்தாரா. உடனே பார்த்து அப்பள விஜய் சொல்றீங்க பாரு உட்காரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன ஏது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, சம்மந்தம் இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வார்னிங் கொடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. ஒண்ணு நடக்கிற கான்வர்சேஷனை புரிஞ்சுக்கோங்க. இங்க வாட்டுக்கா நான் எதையாவது ஒன்றத்தை பேச சொல்லி பேசக்கூடாதுல. அண்ட் அதுக்கு துஷார் கிட்ட யாராச்சும் மைக் மாட்டாட்டா என்னன்னு கேட்க மாட்டீங்க, நீங்களும் மைக்க மாட்ட மாட்டீங்க, யாராவது தூங்குனா கூட என்னன்னு கேட்க மாட்டீங்க, ஃபுல்லா டைவர்ஷன்லேயே சுத்துறீங்க. அன்னைக்கு எஃப்ஜே போயிட்டு மைக்க மாட்டிட்டுவான்னு சொன்னா அப்படியே சுத்தி சுத்தி திரும்ப வரீங்க. ஆனா ரெண்டாவது தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் மைக்கே மாட்டீங்க. இந்த கேப்டன்சிங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய வர பிரசாதம் தெரியுமா, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. அதுலயும் குறிப்பா வாயில துணியே கட்டிட்டு ஹேண்டில் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சீன போட்ட பத்தியா, அது என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா அடிச்சாரு. வாயில துணி எல்லாம் கட்டி நான் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்குள்ள உங்களுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அண்ட் கூடவே இந்த வீட்டுக்கு நீங்க எதுக்காக வந்தீங்க, உங்க கவனத்தை தூக்கி எங்க வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க, எஃப்ஜே தூங்கிட்டு இருக்கான் அதை கூட பார்க்காம பக்கத்துல தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி மறைமுகமாவே அரோரா கூட மட்டும் தான் சுத்திக்கிட்டு இருக்க. உன்னுடைய கவனம் முழுக்க முழுக்க அரோரா கிட்ட தான் இருக்குது. இது வந்து கேம்ல இல்ல, கேப்டன்சில இல்ல. கொஞ்சம் அரோரா தூக்கி ஓரமா வச்சுட்டு நீ கேப்டன்சிலையும் கேம்லயும் போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் மறைமுகமா சொல்ல முடியுமோ மறைமுகமா சொல்லி முடிச்சாப்ல. அதுக்கு வந்து நம்ம துஷார் என்ன சொல்றாப்ல, சார் நடந்தது நடந்து போச்சு, இதுக்கப்புறம் நான் மறுபடியும் மீண்டு வருவேன், மறுபடியும் கேப்டன்சி எடுப்பேன், நிரூபிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தோம்னா இங்க பாரு இந்த மாதிரி பேசுற வேலையிட்ட வச்சுக்காத. ஏன்டா கேப்டன்சியை கொடுத்து ஒழுங்கா பண்றான்னு சொல்லி சொன்னா அதை உருப்படியாம பண்ணாம நான் அடுத்தது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் கேட்கறது கொடுத்த கேப்டன்சியை ஏன் ஒழுங்கா பண்ணலன்னு தான். ஸோ முழுக்க முழுக்க கவனத்தோட விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துருக்காப்ல. பட் மறைமுகமா சொன்னதுனால இது துஷார் மண்டையில எந்த அளவுக்கு ஏறி இருக்கும் அப்படிங்கிறது துளி அளவு கூட தெரியல. எங்க நம்ம கான்சியஸை லூஸ் பண்ணோம், நம்ம வேலை என்ன மனசுல வச்சு விளையாடுங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே பார்வதி போயிட்டு கலையரசன் கிட்ட சூப்பரா நீ சொன்ன உடனே சபரி மூஞ்சி பார்க்கணுமே அப்படி செத்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட்லயும் ஓ மூஞ்சி எப்படி போகுதுங்கிறது ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பேச்சுக்காக சபரி மூஞ்சி செத்து போச்சாம அதை ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுல வேற திவாகர் வந்துட்டு நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், நான் ஆரம்பிச்சது வந்து எல்லாருக்கும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு போலயே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. துஷார் அங்க வாங்கி கட்டிட்டு இருந்தான், ஏன் திவாகரே வாங்கி கட்டிட்டு தான் உள்ள உட்காந்தாப்ல, கேட்டா பாசிட்டிவா போயிட்டு இருக்கான். காலையில நான் ஆரம்பிச்சு வச்சேன், இன்னைக்கு எல்லாம் உனக்கு பாசிட்டிவா வந்துட்டு இருக்கு. ஆமா விஜய் சேதுபதி துஷார சொல்றாரு இல்லையா, நீ கேப்டனா வந்து நிறைய இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணல, ஒழுங்கா அட்ரஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தான் நம்ம விஜய் சேதுபதி கிட்ட சொல்லணும். ஏன்னா விஜய் சேதுபதி இந்த உப்பு மேட்டரை எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கனியக்கா பேச்சிலே தெரியுது. வியானா போயிட்டு கனியா கிட்ட மறுபடியும் சொல்றாங்க, இல்லக்கா அந்த சோத்து மேட்டருக்கு நீங்க அப்படி பேசுனீங்கல்ல, அதனால தான் நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுவும் இது ஒண்ணு கிடையாது வியானா, நீ வந்து சோத்தை வேஸ்ட் பண்ண, ஆனா அப்படி பண்ணலையே, நான் எங்களுடைய பசியை உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணோம், இப்படி பண்ணாதான் அது தெரியும், அதனால நம்ம சோத்துல பண்றதுனால தப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாம நாங்க அந்த சோத்தை வேஸ்ட் பண்ணலையே வடவும் பண்ணிடுவோமே, அப்ப இது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா பேசிட்டு இருக்காங்க. சால்ட் போட்டும் வேஸ்ட் பண்ணல அப்படிங்கிறது தான். அதாவது என்னதான் நாங்க அந்த சோத்தை வேஸ்ட் பண்ணாம அதுக்கப்புறமா வடவும் செஞ்சு சாப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த டைம்ல பசின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பசிக்கேற்ற சாப்பாடு ஒன்று கிடைக்கணும்ல, அந்த சாப்பாடை கிடைக்க விடாம அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்றது ஒன்று இருக்குல்ல, அதுதான் தப்பு. இப்போ இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு 50 இட்லி இருக்கு, அந்த இட்லியில ஃபுல்லா நாங்க உப்பள்ளி போட்டுட்டு நாங்க அதை வேஸ்ட் பண்ண மாட்டோம், அடுத்த வாரம் நாங்க அதை வேற ஏதாச்சும் செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த டைமுக்கு அந்த சாப்பாடு கிடைக்குமா, கிடைக்காதுல. அப்போ அந்த டைம்ல அது பண்றது தப்பு. அட்லீஸ்ட் அந்த தப்பையாச்சும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல, இதுக்கப்புறம் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லணும்ல. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே விஜய் சேதுபதி ஒழுங்கா அட்ரஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வந்துட்டே தான் இருக்கும் பாருங்க. மாஸ்டர் பிளானுங்க சார். இதுக்கு நடுவுல திவாகர் போயிட்டு தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு திரும்பும் போது கிளாஸை தட்டி விட்டாப்புல, அது கீழே விழுந்து டமார்னு உடஞ்சி போச்சு. தட்டி விட்டு கீழே உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும், ஐயோ சாரிப்பா நான் எடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தான் பரவாயில்ல, யார் என் கிளாஸை கொடுத்து இங்கே வச்சது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே பக்கத்துல கமருதீன் டென்ஷன் ஆகி, இங்க பாரு தப்பு பண்ணா தப்புன்னு ஒத்துக்கணும், தப்பு பண்ணா தப்புன்னு ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காப்ல. இந்த வீட்டில் யார் யாரு எதை பேசணும் ஒரு விவசாயம் இல்லாம போச்சேடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நேத்து வரைக்கும் அதை கமருதீனுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கமருதீன் திவாகர் சொல்லிட்டு இருக்காப்ல. இதுல வேற வினோத் தங்கது வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா திவாகர், அது ஒன்னும் வேஸ்டா போகாது, ஒரு தட்டில் போட்டு கொடுக்குறேன் மென்னு சாப்பிட்டு கடை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் திவாகர் வச்சு ஒரு காமெடி தான் போட்டுருக்காரு. மென்னு சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த வாரத்தில் கேப்டன்சி டாஸ்கா கத்தி குத்துன்னு ஒரு டாஸ்க் விளாடுனாங்க.
இல்லையா, அதே மாதிரி இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு டாஸ்க் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நேரா மோதுனா தோத்துருவேன்னு பயந்துகிட்டு என்கிட்ட முதுகுல குத்துறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா யாருன்னு ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க முதுகுல தான் குத்த முடியும் அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? வியானா வந்து அரோரா பேரை சொல்லிட்டு அவங்களுக்கு இண்டிவிஜுவலா ஏதாச்சும் ரீசன் சொல்லுவாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்ல டீமா ரீசன் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்தா பார்க்கும்போது சபரி வந்து பார்வதி பேரை சொன்னாப்ல. சரி பார்வதிக்காச்சும் இந்த மனுஷன் உருப்படியான ஒரு ரீசன் சொல்வாரான்னு சொல்லி பார்த்தா அந்த கத்தி குத்து டாஸ்க்ல இருந்தே ஒரு ரீசன் சொல்றாப்ல. அதாவது அவங்களால குத்த முடியாம போயிடுச்சு, ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாங்க, அதனால கமருதீனை ஏத்தி விட்டு கமருதீனை குத்த விட்டாங்க, இடத்துல கமருதீனை பார்த்து அவுட் ஆகிட்டேன்ல அப்படிங்கிறான் சொல்லி விட்டு அவன் பாவம் போய் குத்தி அவுட் ஆயிட்டான். அதுக்கப்புறமா கலையரசன் வந்து திவாகர் தம்பி முன்னாடி நல்லா தான் பேசுறாரு, ஆனா பின்னாடி போய் என்னை பத்தி தப்பா பேசுறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் ரம்யா வந்து பார்வதி பேர் தான் சொன்னாங்க. என்கிட்ட ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ரெண்ட் மாதிரி பேசுறாங்க, ஆனா பின்னாடி போயிட்டு பல வேலைகளை பாக்குற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சொன்ன ரீசனும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. பின்னாடில இருந்து தான் குத்துறாங்க, முன்னாடி டைரக்டா என் கூட மோத முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வினோத் வந்து எஃப்ஜே பேரை சொன்னாப்ல. இப்போ ரீசெண்டா நோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வினோத் வந்து நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா எஃப்ஜேவை தான் சொல்றாப்ல. அதே மாதிரி எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் வினோத் தான் சொல்றாப்ல. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஸோ இங்க என்ன சொன்னார்னா ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சொல்ல முடியாம சுத்தி வளைச்சி கிச்சனுக்குள்ள வராதிங்க, சமையலுக்குள்ள வராதிங்க, அந்த மாதிரி ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி வினோத் சொன்னாப்ல. அண்ட் எஃப்ஜே வந்து வினோத்துக்கு என்ன சொன்னார்னா நான் வெட்டிடுவேங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு முடிச்சாச்சு, ஆனா அந்த பாயிண்ட்டை மறுபடியும் எடுத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. வெட்டிடுவேன் சொன்ன அப்படின்றத சாரி சொல்லி முடிச்சாச்சுன்னா 5 வாட்டி எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. அடுத்த அப்சராவுமே பார்வதி பேர் தான் சொன்னாங்க. என்கிட்ட டைரக்டா வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க, ஆனா பின்னாடி போய் என்ன பத்தியே பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த அடுத்த கெமி கிட்ட வாடா சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி பார்வதி கத்தி பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதே சொல்லி விட்டாங்க. அதாவது என்கிட்டயே டைரக்டா வந்து பேசிடலாம், அதை விட்டுட்டு கத்தி என் காதல விழுற மாதிரி அடுத்தவங்க கிட்ட சொல்லி அனுப்புறது இந்த மாதிரி சுத்தி வளைச்சு தான் என்கிட்ட வருதை தவிர்த்து டைரக்டா என்கிட்ட வரவே மாட்டாங்க, அதனால என்ன பார்த்து பயப்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுன்னு சொன்னாங்க. என் மூஞ்சி நேரம் எதுவும் கொண்டு வந்தது இல்ல, அவங்க பயந்து என்கிட்ட சொல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அடுத்த அந்த பிரவீன்ராஜ் வந்து திவாகர் பேரை சொன்னாப்ல. இது வரைக்கும் சொன்ன ரீசனை விட இவர் சொன்ன ரீசன் தான் இருக்கிறதுல பயங்கர ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது திவாகர் அவரை பார்த்து ஆறுக்குள்ள ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்தே கத்திக்கிட்டு இருக்காராம், பக்கத்துல சொல்ல மாட்டாரா. முன்னாடி எல்லாருக்கிட்டையும் அவன் நான் 6 கூட ஆரம்பம் 1னா 9 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த அடுத்த விக்ரம் வந்து சபரி பேரை சொல்லிட்டு அதுக்கு அவர் சொன்ன ரீசன் என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான பாண்டிங் இருக்குதான். அப்ப சபரி சொன்னாராம் எனக்கு எதுவும் பண்ணிடாத நான் உடஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் எனக்காச்சும் ஒரு நாள் அவர் எனக்கு பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயமும் எனக்கு இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பாண்டிங்ல ரெண்டு பேரும் மாறி நாமினேட் பண்ணிக்காதீங்க, எனக்கு எதிராக எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க போலயே. எனக்கு எதுவும் பண்ணிடாத நான் உடஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னா எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த அடுத்த வந்து சுபிக்ஷாவுமே பார்வதி பேர் தான் சொன்னாங்க. முன்னாடி வந்து பேசுறது சிரிக்கிறது எல்லாமே ஃபேக் தான் அப்படிங்கிறது எனக்கே நல்லா தெரியும், எப்படி என்னை பத்தி பின்னாடி போய் தப்பா தான் பேசுவாங்கன்றதும் தெரியும் அப்படிங்கறது அவங்களும் சொல்லிட்டாங்க. அந்த அடுத்த வந்து துஷாருமே பார்வதி பேர் தான் சொன்னாப்ல. நிறைய பேருக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கத்தி அவங்க கிட்ட கன்வே பண்ணுவாங்களே தவிர்த்து யாருக்கிட்டயுமே டைரக்டா போய் பேச மாட்டாங்க அப்படின்னு. இங்க வந்து எப்ப வேணா முதல்ல குத்தலாம், தேவைப்பட்டா வச்சுக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு தோணும். ஆக மொத்தத்துல விஜய் சேதுபதி மண்டைய கசிக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டாஸ்க் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், 50 பேர் பக்காவா ரெடி ஆயிடுறாங்க, பயங்கர குஷி ஆயிடுறாங்க. பெருசா யோசிக்கவே தேவையில்லை, நமக்கு இருக்கவே இருக்குது பார்வதி, எப்படினாலும் அது பேரை சொல்லி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவுல இருக்காங்க போல. அந்த அடுத்த அரோரா இருந்துச்சு வியானா பேரை சொன்னாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் முன்னாடிலாம் நல்லா ஸ்வீட்டா தான் பேசுறாங்க, ஆனா இப்போ வந்து என் பேரே சொல்றாங்க, அதனால அவங்க பேரை நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துருச்சு. அவங்க நினைச்சா முதுகுல குத்துவாங்க, ஸ்ட்ரைட்டா வந்து இது எதுவுமே அவங்களால சொல்ல முடியும். அந்த அடுத்த திவாகர் இருந்துச்சு கானா வினோத் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்மள எதையுமே பண்ண விடாம எல்லாருக்கிட்டையும் போய் கொளுத்தி போட்டுட்டே இருக்காரு சார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கும் சபரிக்கு ஒரு சண்டை வந்துச்சு சார், அதுக்கு சபரி கிட்ட போயிட்டு பயங்கரமா ஏத்திலாம் விடுறாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வினோத் முழிக்கிறார். எப்போ எந்த சண்டை நடந்துச்சு எப்படா போய் பேசுறேன் சார், அப்படி ஒரு சம்பவமே நடக்கல சார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கதறிட்டு இருக்காரு. சபரி கிட்ட அப்படி ஏதோ சொல்ல இவர் ஏதோ நேத்து கனவு கண்டு வந்து ஏதோ சொல்லுகிறார் சார். இல்ல சார் அடுத்த வந்து ஆதிரையுமே பார்வதி பேர் தான் சொன்னாங்க. நானோ பிரவீனோ கேப்டன்சில ஜெயிச்சிட கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமா உழைச்சாங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை நான் கேப்டன் ஆகி வந்துட்டேன் அப்படின்னா என்ன டைரக்டா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பயப்படுறாங்களோ அப்படிங்கிறதுனால அவங்க பேரை சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் கேப்டன் ஆயிட்டா என்ன டீல் பண்றதுக்கான தைரியமே இல்லையோ. அந்த அடுத்த கனியக்கா வந்தாங்க, அவங்க வந்தா யார் பேரை சொல்லுவாங்கன்றது ஊரறிஞ்ச விஷயம் தானே. சோ அவங்களுமே பார்வதி பேர் தான் சொன்னாங்க. அண்ட் அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வதிக்கு நான் தேவைன்னா என்கிட்ட ஸ்வீட்டா பேசுவாங்க, நான் தேவைன்னா என்னையே போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம் பார்வதி வந்து கலையரசன் கிட்ட கனியக்காவை பத்தி கழுவி ஊத்திருப்பாங்க. அடுத்த நாளே பார்த்தா பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவங்க பேரை சொல்றது தப்பு கிடையாது, ஆனா அவங்கள பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசியிருப்பாங்க. இதுதான் பார்வதியோட டூ ஃபேஸ், அதை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு சான்ஸ் கிடைக்குது இங்க போட்டு விட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த அடுத்த அந்த கமருதீன் வந்து ஆதிரை பேரை வந்து சொல்லிட்டு ஆதிரை வந்து எனக்கு 2.5 வருஷமா வெளியே இருந்து தெரியும், நாங்க 2 பேரும் ஒன்னால ஒர்க் பண்ணிருக்கோம், ஆனா அவங்க என்னுடைய பர்சனல் விஷயத்தை வெளியே நடந்த பர்சனல் விஷயத்தை அந்த வீட்டுக்குள்ள வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேதுபதி அங்கேயே
ஸ்டாப் பண்ணி வெளியே நடந்த விஷயத்தை வெளியவே விட்டுருங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வராதீங்க. இங்க பிக் பாஸ் கேம்னு ஒன்று நடக்குதுல, டாஸ்க்னு ஒன்று கொடுக்குறாங்களா, அதை பத்தி மட்டும் பேசுங்க, அதை பத்தி மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி சார் அப்ப ஆதரை வேணாம், நான் விக்ரம் சொல்றேன் அப்பல. சரி விக்ரம்க்கு என்ன ரீசன் சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்தா, நேற்று இந்த கேப்டன்சி டாஸ்க் அப்போ வந்து என்கிட்ட எல்லாத்தையும் கேட்டாரு. சரி நான் சொன்னேன் எனக்கு பாசிட்டிவா அவர் ஒர்க் பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தா எனக்கே அகைன்ஸ்டா விளையாடிட்டு இருக்காரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே விஜய் சேதுபதி மறுபடியும் கண்டு போயிட்டார். இந்த பாரு எல்லாருமே உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவங்க விளையாடணும்ன்ற மாதிரி நீ எதிர்பார்க்க கூடாது. அவங்க நீ சொல்றதை வச்சு ஒரு முடிவு எடுத்து அவங்களா தான் ஒரு கேம் விளையாடுவாங்க. அதுதான் ரூல். முதுகுல குத்துறது தான் கேம்னா அதை நீ அப்படிதான் விளையாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது, உட்காரு பாஞ்சு உட்கார வச்சிட்டாரு. அப்படி விளையாண்டாதான் அந்த கேமோட சுவாரஸ்யம். அதுக்கு தான் உங்களை படிக்க வச்சதே. நான் என்ன பண்ணட்டும் உட்காருங்க. அண்ட் கடைசியா பார்வதி எஞ்சாங்க. பார்வதி எஞ்சோன்னு எனக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் 1-2 எனிமி இருப்பாங்க, பார்வதிக்கு மொத்த வீடுமே எனிமியாச்சு. அதுல யார் பேரை சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கும்போது விக்ரம் பேரை சொன்னாங்க. ஏன் விக்ரம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரீசெண்டா பார்வதி கிட்ட கேஸ் வாங்கினது விக்ரம் தானே. நேற்று சொன்னாங்கல்ல திவாகர் கூட வந்து கப்பல் ஆகிறது வந்து பிரசன்டபிளா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, அதை மைண்டுக்குள்ள வச்சுட்டு இப்போ விக்ரம் பேரை சொல்லிட்டாங்க போல இருக்கு. அண்ட் விக்ரம்க்கு என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, 2 நாளா என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றானே தவிர்த்து சொல்ல மாட்டான், அதனால பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. என்கிட்ட டைரக்டா கன்ஃபஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமா சரி ரைட் நேத்து மாதிரியே இன்னைக்கும் பார்வதியை போட்டு அடின்னு அடிச்சிட்டாங்க, வழக்கம் போல பார்வதி ஒப்பாரி வைக்க போறாங்க போலன்னு சொல்லி பார்த்தா பார்வதி சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. அரோரா புள்ள வந்து அழுதுகிட்டு இருக்கு. இந்த புள்ள எதுக்கிட்ட அழுதுன்னு சொல்லி கேட்டா வியானா அந்த புள்ள பேரை சொல்லிட்டாங்களாமா. யாருமே யார் பேரையும் சொல்லக்கூடாது போல இருக்கு. இவங்கெல்லாம் கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்டில் விட்டீங்க பாத்தீங்களா, எங்க தலையெழுத்துறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது நடுவில் அந்த பிள்ளை எதுக்கோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. கமருதீன் வந்து அந்த பர்சனல் மேட்டருக்கு போயிட்டாப்ல. வெளியே நடக்கிற விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க சோத்த திங்கிறாங்களா விரதம் திங்கிறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் அள்ளி விட ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்போ கூட அரோராப்புல டேய் நான் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்குடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. நான் ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ உன்னோடது யூஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப கமருதீன் அப்படி சொல்றியா, சரி ரைட் அப்ப நான் டைரக்டாவே சண்டைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு டைரக்டாவே ஆதிரை கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. யாரை கேட்டு நீ வந்து என் பர்சனல் மேட்டர்லாம் உள்ள சொல்ற, மூஞ்சி முகரையும் பாரு, அதை பாரு இதை பாருன்னு சொல்லிட்டு வழக்கம் போல வார்த்தைகள் அள்ளி வீச ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா கடைசி வரைக்கும் என்னதாண்டா பிரச்சனை அப்படிங்கிறது புரிய மாட்டுது. இது இடத்துல அரோராப்புல வந்து இங்க பாரு கமருதீன் நீ வாயை மூடு, நீ வாயை மூடுனா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த புள்ள வர பேசிக்கிட்டு இருக்கு. டேய் என்னதானா நடக்குது ஏதுதானா நடக்குது அப்படிங்கிறது ஒன்றும் புரியாத மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை சால்வ் ஆகி ஆளுக்கு போயிட்டாங்க. அப்ப இந்த ஆதிரை புள்ள சும்மா இருக்காம கமருதீனை சொல்லிட்டு நல்லா அந்த வடிவேல் முறைப்பார் இல்லையா, அந்த மாதிரி முறைச்ச உடனே என்ன முறைக்கிற கேவலமா பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேவலமானவனை பார்க்கும்போது கேவலமா தான் பேசுவேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வார்த்தையை விட 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. தவிர்த்து கடைசி வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு புரியல. மானம் போச்சு அவ்வளவுதான். என்ன எனக்கு ஒண்ணு மானம் போலையே, கேவலமா இருக்காங்க பாரு. அந்த கடைசியா கமருதீன் போயிட்டு ஆதிரை கிட்ட எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் கேட்க நான் என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் பர்சனல் மட்டும் பூச்சாண்டி காமிச்சிட்டே இருக்காங்களே தவிர்த்து கடைசி வரைக்கும் பாம்பை வெளியிட மாட்டாங்களே, என்னதான் அந்த பர்சனல் மட்டும் சொல்லவே மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஆதிரியும் அதான் யோசிச்சிருப்பாங்க போல இருக்கு. பர்சனல் மேட்டருங்கிறான் அவன் வாயால அவனே சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க போல இருக்கு. ஆனா தவளை தன் வாயால் கெடுமா அப்படிங்கிற மாதிரி இடத்துல கமருதீனே அதை சொல்லிட்டாப்ல. நான் என்னமோ எல்லா பொண்ணுங்கிட்டையும் போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்ற மாதிரி கேட்டனாமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒரு பக்கம் அரோரா டென்ஷன் ஆகி வராங்க. வந்துட்டு இங்க பாரு அவ அப்படி சொல்லவே இல்லை, நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொந்தளிக்கும் போது தான் தெரியுது, ஓ அப்ப இது ஒரு ட்ரையாங்கிள் சீரிஸா, இவங்க அங்க சொல்ல அதை வந்து இவங்கிட்ட சொல்ல இவங்க வந்து மறுபடியும் இவங்கிட்ட போட்டு கொடுத்து இப்ப அதுதான் ஒரு சண்டையா வெடிச்சிருக்கா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போதே விஜய் சேதுபதி உள்ள வந்துட்டாப்ல. அப்ப வந்து கமருதீன் என்ன சொல்றாரு, இரு ஷூட் போயிட்டு இருக்குல்ல, ஷூட் முடிட்டோம் அப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அங்கேருந்து வந்துட்டாப்ல. வந்து அவர் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வார்னிங் பண்ணேன், வெளியே நடந்த மேட்டரை வெளியவே விட்டுருங்க, மறுபடியும் உள்ள கொண்டு வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே நடந்த மேட்டர்லாம் உள்ள கொண்டு வந்து பேசுனீங்க அப்படின்னா அது ரொம்ப அநாகரிகமான செயல், அது நாகரிகமே கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க, டாஸ்க் விளையாடுதானே, அந்த டாஸ்க்கை மட்டும் பாருங்க, கேமை மட்டும் விளையாடுங்க, உங்க லெவலில் நீங்களே இறக்கிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு சரி வாங்க இப்போ எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போலாம்னு சொல்லிட்டு எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போயிட்டாரு. நீங்க உங்களுடைய லெவலை நீங்களே இறக்கிக்காதீங்க. ஸோ இப்போ இங்க நடந்த அந்த அறகுறையான சண்டையை வச்சு நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமருதீன் போயிட்டு அரோரா கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு போல இருக்கு. அதுக்கு அரோரா கொஞ்சம் டைம் கூட நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸா வந்து அரோரா கமருதீன் கிட்ட பேசாமையே விட்டுருக்காங்க. 3rd டே வந்து கமருதீன் போயிட்டு அரோரா கிட்ட ஏன் என்கிட்ட பேச மாட்டேற, என்ன மேட்டர் வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அப்ப அரோரா ஒரு மேட்டரை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அதாவது நீ சொன்னதுக்கு அப்புறம் நீயும் வந்து ஆதிரையும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல, ஸோ ஆதிரை கிட்ட போய் நான் இதை டிஸ்கஸ் பண்ணும்போது ஆதிரை என்கிட்ட என்ன சொன்னானா, அவ வெளியவே இந்த மாதிரி எல்லா பொண்ணுங்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் கேட்பான், அதுதான் உங்ககிட்டையும் கேட்டுக்காம போல இருக்கு, ஸோ கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கொன்ற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான். ஆனா இந்த விஷயத்தை நீ என் மேல சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது,
நான் உன்னை நம்பி சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த மேட்டரையும் பிக் பாஸ் வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டாங்களாம். அவ சொன்னதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப தோணுது அவ சொன்னது கரெக்டா தான் இருக்கும்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தா இந்த டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. இந்த டிஸ்கஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனா இது லைவ்லயோ ஒன்னவர் எபிசோட்லயோ பெருசா வெளியே வரலதான் நினைக்கிறேன். இப்போ இங்க வெடிக்கும் போது தான் ஓ இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படிங்கறதே எல்லாருக்கும் தெரிய வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கமருதீன் எதுக்காக டென்ஷன் ஆனாரு அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. கமருதீன் வந்து அரோராக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காப்ல. அரோரா வந்து அதை ஆதிரை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஆதிரை சொன்ன மேட்டரை கேட்டு அரோரா வந்து கமருதீன் கிட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸும் வாங்கியிருக்காங்க. பட் இருந்தாலும் கமருதீனால 2.5 வருஷம் என்கிட்ட வெளியே பழகி இருக்க, இருந்தாலும் என்னை பத்தி இப்படி ஒரு வார்த்தையை விட்டுருக்கியா அப்படிங்கிறத உள்ள வச்சுக்க முடியாம இப்ப வெளியே கொண்டு வந்து அதை கேட்டு அது பர்சனல் மேட்டர் சொல்லிட்டு இப்ப ஊரறிஞ்ச மேட்டரா உடைச்சு விட்டாப்ல. எல்லா பொண்ணும் போய் கல்யாணம் பண்ணி காலி பண்ணு கேட்டனா. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. அப்ப நாமினேஷன்ல இருக்கவங்க எல்லாம் ஒண்ணா உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணா உட்கார வச்சுட்டு ரம்யா, திவாகர், பார்வதி அண்ட் சபரி இந்த 4 பேரை மட்டும் ஃபர்ஸ்டா சேவ் பண்ணி வெளியே வர சொல்லிட்டாரு. சோ மீதி இருந்த 5 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கமருதீன், எஃப்ஜே, அப்சரா, கெமி அண்ட் அரோரா. சோ இத பாக்கும்போதே நமக்கு பச்சையா தெரியுது கண்டிப்பா வந்து அப்சரா தான் எவிக்ட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட செக் பண்ணும்போது எல்லாருமே கமருதீன் பேர் தான் சொன்னாங்க. சோ ஃபைனலா விஜய் சேதுபதி கார்டை காட்டும் போது அது அப்சரா தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. அண்ட் நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தோம் இந்த நாமினேஷன் ப்ராசஸ் முடியும் போதே ஒரு ஓட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தூக்கி லாரியில ஏத்துறாங்க. கன்ஃபார்மா இந்த ஒரு ஓட்டு வாங்கின இதுல இருந்தா யாரோ ஒருத்தங்க எவிக்ட் ஆகி வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அப்சராவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுறத பார்க்கும்போது சரி ரைட்டு, அது நாமினேஷனுக்குள்ள வந்த 5 பேருமே இந்த ஷோக்கு தேவையில்லாத ஆட்களை உள்ள எடுத்து அவங்கள வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் அப்சராக்குமே இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, எவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்க, இந்த ஷோக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிம்பிளிக்கு பிலாப்பி தான். மற்றவங்க எல்லாம் வந்து சண்டை இன்டர்ன் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி பல்ட்டியாச்சு அடிச்சு கண்டென்ட் கொடுத்தலாம் சொல்லி போராடிட்டு இருக்காங்க. ஆனா அப்சரா கடைசி வரைக்கும் அந்த முடிய மட்டும் தான் சரி பண்ணிட்டு இருந்தாங்க. வாங்க அப்சரா. அண்ட் விஜய் சேதுபதி இவ்வளோ அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கடைசி வரைக்கும் கமருதீன் நான் வாயை விடவே மாட்டேன், அந்த டாப்பிக்கையும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டாபிக் தான் எடுத்து பேசிட்டு இருக்காப்புல. அவளுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இப்படியா பர்சனல் மேட்டர்லாம் கொண்டு வந்து உள்ள சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு துஷார்ட்ட சொல்லும்போது துஷாரே சொல்றான், அண்ணே விடுங்கண்ணே, அதான் அவ்வளவு தூரம் சொல்லிருக்காங்களே, எதுக்கு மறுபடியும் அதே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது இனிமேட்டு கேட்டுருவாங்க, வாய்ப்பே கிடையாது, ஜென்மத்துக்கும் பின்னாடி பேசணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா அரோரா அண்ட் ஆதிரை இவங்களுமே அந்த டாபிக் விடாம அதே டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க 2 பேரும் பேசுறதுல கமருதீனை போட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணியும் பேசுறாங்க. அப்ப ஆதிரை கேட்கறாங்க இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல மச்சான் 2 டேஸா நான் பேசாம தான் இருந்தேன், 3rd டே அவனே தான் கூப்பிட்டு பேசினான், அவன் திருந்துட்டுமே, இது ஒரு வாய்ப்பா இருக்கட்டுமே திருந்துறதுக்கு அப்படின்னு நினைச்சுதான் நீ சொன்னதையும் அவங்க கிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியமும் வாங்கினேன், அதை மீறி சொல்லிட்டான் மச்சான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் ஆதிரை உனக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கட்டும், அவனை பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ கொஞ்சம் உஷாரா இருப்பல, அதுக்காக தான் அவனை பத்தி நான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு ஆதிரை இப்பயுமே அவன் அப்படிப்பட்ட ஆளுதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு ஐ ஓப்பனா இருக்கட்டுமேங்கிறதுக்காக அதுக்கப்புறமா அப்சரா அங்கேருந்து ஸ்டேஜுக்கு வந்தாங்க. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நிறைய விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன், நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி உங்களுடைய பயண வீடியோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பயண வீடியோலாம் போட்டு காமிச்சிட்டு வீட்டுக்கு போய் தீபாவளியை கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்சரா ஒரு பக்கம் அமைச்சு வச்சுட்டு இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி ஆடியன்ஸ்க்கும் சரி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி சொல்லிட்டு அவர் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு. வாழ்த்துக வாழ்க வாழ்க. சரி அதுக்கப்புறமாச்சும் இந்த டாபிக்கை விட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அப்பயும் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து பார்வதி கிட்ட கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. 2.5 வருஷமா அவளை எனக்கு தெரியும் மச்சான், 2.5 வருஷமா அவள் இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேச்சு விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அஸ் அ ஃப்ரெண்டா பார்வதி என்ன சொல்லணும், டேய் இப்போதானே விஜய் சேதுபதி சொல்லியிருக்காப்ல பேச வேணாம், அதனால பேசாதடா விட்றா, வெளியே போய் பேசிக்கலாம்டா, எதாக இருந்தாலும் வெளியே போய் ஹேண்டில் பண்ணிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா நீ எவ்வளவு பண்ணியுமே அவள் பெருசா அசர்ற மாதிரி தெரியலையடா அப்படின்னு சொல்லி உசி பேசிட்டு இருக்காங்க. எதுவுமே இது பண்ற மாதிரி தெரியலையே. இதுக்கு நடுவில் அரோரா போயிட்டு கமருதீன் கிட்ட கொடுத்த பேண்டை திருப்பி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து எஃப்ஜே வந்துட்டு நீ எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து தெரியுமா, கேம் நடத்தணும் வந்த, அப்ப கேம்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாத விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே அரோராக்கு கேம்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காப்லையா. ஆக மொத்தத்தில் இந்த வீட்டில் எவன் எதை பேசணும் எதை பேசுறதுக்கு அவன் தகுதியானவன் அப்படிங்கிறது தெரியாம கண்டமேனிக்கு அட்வைஸ் பண்றாங்க.
அண்ட் அதுக்கப்புறமாவும் கமருதீன் விடாம அரோரா கூப்பிடுங்க அந்த பிள்ளைகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அரோரா கூப்பிட்டு உட்கார வச்சு இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஊரெல்லாம் கேட்குற மாதிரி இந்த விஷயத்தை பேசி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அரோரா சொல்றாங்க நாங்கள் ஒன்றும் மைக் போட்டுலாம் பேசலையே, மைக்கை கழட்டி வச்சு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த என்னை பற்றி இப்படி சொல்றது கரெக்ட் தானா? இப்போ நான் வந்து அவளை பற்றி ஒரு பர்சனல் மேட்டர் சொல்றேன்னு சொன்னேன்ல, அப்படி நீ கேட்டிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்க நீ சொல்றேன்னு சொல்லும் போது நான் வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லிட்டு இருந்தாங்களா. கடைசியில் சரி ரைட்டு, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது, நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேஷுவலான டைலாக்கை கமருதீன் சொன்னதுக்கப்புறம் நீ கிளம்புறேன்னா கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி அரோராவும் சொல்லி விட்டாங்க. கிளம்புறேன் அவ்வளோதான், நான் போகதான் போறேன். நீ இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது துஷார் வந்து அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி தான் அந்த இச்சை சொன்னான். உடனே பார்வதி ஒரு முறை ஒன்று முறைச்சாங்க பாருங்க, அதை பார்த்து டென்ஷன் ஆகி அவன் கிளம்பி வந்துட்டான். எதுக்கு இந்த முறப்பு, என்ன முறப்பு அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே விடுறா, அவன் அப்படிதான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட தான் சண்டை போடுறதுக்கு வருவான், வேற யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி துஷாரை சொன்ன உடனே துஷாருக்கு இன்னும் பயங்கரமா கடுப்பாய், என்ன பேசுறீங்க, இதுக்கு மேலலாம் என்னால் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெறி பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் யாரு பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்ண வந்து யாரா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட அந்த சண்டையை யார் சமாதானம் படுத்திட்டு இருக்காருன்னா கமருதீன். டேய் இப்பெல்லாம் பண்ணாதடா. சோ ஃபைனலா அரோரா வந்து கமருதீன் கிட்ட சரி ஓகே பிரச்சனை முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கமருதீன் நான் எதுக்கு ஒன்று டிஸ்டர்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, சரி ரைட் ஒரு வழியா இந்த பிரச்சனையை முடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே வந்து பார்த்தா மறுபடியும் அதே டாபிக் எடுத்து ஆதிரை வந்து துஷார் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், என்ன கொஞ்சம் லேட்டாக நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்ல மறுபடியும் அரோரா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு 2 டேஸாக அப்படி தான் மச்சான் போயிட்டு இருந்துச்சு, கரெக்டாக சொல்லியும் சத்தியம் பண்ணியும் பண்ணிட்டாடா, இதில் வேற என் தலையில் அடித்து சத்தியம் வேற பண்ணேன், எனக்கு என்ன ஆக போதோ தெரியலன்னு சொல்லி காமெடி வேற பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் இங்கே உட்காந்து என் தலையில் கை வச்சாண்டி போச்சு, எனக்கு என்ன ஆக போதோ. ஆக மொத்தத்தில் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வருவாப்ல, அவர் வந்து இந்த ஷோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடுவார் போல அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா அவர் எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஆனா கமருதீன் தான், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் டெய்லியும் புதுசா யோசிச்சு புதுசா கடன் கொண்டு வந்து நான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் டெலிவரி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இவர் தான் உருண்டு பறந்துட்டு இருக்காரு. என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவ்வளவுதான். ஸோ அதோட இன்னைக்கு எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டில் திவாகரன் வினோத்துடைய காம்போ பத்தி பேசினாங்க இல்லையா, அது ரொம்பவே ஃபன்னா ஜாலியாவே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா துஷாருடைய கேப்டன்சியை பத்தி பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு வார்னிங் கொடுத்தாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பார்வதி பிரச்சனைக்கு இவருடைய ஒப்பீனியன் வந்து எடுத்து வச்சாப்ல. பட் இந்த உப்பு மேட்டர்ல அஸ் எ கேப்டனா துஷார் வந்து எந்த கிளாரிட்டியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அஸ் எ ஹோஸ்டா உங்களுடைய வியூ என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்கணும். ஆனா அந்த பிரச்சனையை அப்படியே நீங்க டீல்ல விட்டுட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியா அப்சரா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அப்சரா தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் யாரெல்லாம் வெளியே போறா அப்படிங்கிறது இருக்கு. பட் இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் யாரு வேணா போங்கப்பா, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொத்த பேரி அமைச்சிட்டு ஷோ கூட முடிக்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டு நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் வந்து சேர்ந்துரும். ஸோ மீண்டும் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட கொஞ்சம் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.